சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாராளுமன்ற அமர்வுகள் இன்று வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. பேசப்பட்டது மட்டுமில்லாமல் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பின்தொடர்வது போல தெரிகிறது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவைகள் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நான் உங்கள் தோழன் ரதன். என்னுடைய புதிய சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். எதுக்கு புதிய சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இது காலத்தின் கட்டாய தேவை அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய மற்ற சேனலில் நான் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து போடுவதனால சில நேரங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பகிர்வுகளை பகிர முடியாமல் முக்கியப்படுகின்ற விஷயத்துக்காகத்தான் இந்த சேனலை புதிதாக ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோடு பயணிக்கின்ற ஆதரவாளர்கள் ஒரு சிலருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் டாக்டர் சம்பந்தமாக நீங்கள் வீடியோ பயிருங்க ரதன் அப்படின்ற அடிப்படையில் இந்த சேனலை புதிதாக திறக்கிறேன். உங்களுடைய ஆதரவை மட்டுமே நம்பிக்கொண்டு இந்த சேனலுக்குள்ள வீடியோக்களை தொடர்ந்து பகிர தயாராக இருக்கிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்தில் ஏழைகளின் குரலாக தன்னுடைய குரலை பதிவு செய்கிறது மட்டுமில்லாமல் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்கின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் அண்மை காலங்களாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பார்த்து இப்போ நிறைய பேர் தாங்களும் ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பகிர்வுகளை பொதுமக்களிடம் அல்லது பொது வழியில் பகிர்வதற்காக தங்களுடைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற விஷயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அல்லது இந்த வார பாராளுமன்ற அமர்வுகளில் கூட இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்த விஷயங்களை கூட காணக்கூடியதாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நெருங்கிடணும் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவை குறைத்து தங்களுடைய ஆதரவை கூட்டிவிட வேண்டும் அப்படின்றது இவர்களுடைய நோக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம், இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சம்பந்தமான விஷயத்தை ஏற்கனவே பாராளுமன்றத்தில் முன்வைத்தது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசிய பொழுதும் பாராளுமன்றத்தில் இதற்காக ஆளும் தரப்பிடமிருந்து எந்த விதமான பதில்களும் கிடைக்கல. ஆனால் அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அதே தங்களுடைய கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்களிடம் ஒரு கேள்விகளை முன்வைக்கின்றார். அப்படின்ற பொழுது அவர் எந்த கட்சியிலிருந்து பயணிக்கிறார் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. சில வேளைகளில் அவர் எதிர்கட்சியில் இருந்து பயணிப்பது போல யோசிக்கிறாரா அல்லது அவர் ஏற்கனவே வேறொரு கட்சியிலேருந்து இங்கே வந்தார், அந்த கட்சியிலேருந்து பயணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறார் தெரியல. ஆனால் தங்களுடைய நெருக்கமாக இருக்கின்ற ஒரே கட்சியினுடைய அமைச்சர்களிடம் இது சம்பந்தமாக பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களிடம் கேள்விகள் முன்வைக்கின்ற விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த சமூக ஊடக பகிர்வுகளை ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே உன்னிப்பாக அவதானமாக பார்த்துவிட்டு அதன் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன விஷயங்களை அடுத்தடுத்த கட்டமாக முன்னெடுக்க உள்ளாரோ அந்த விஷயங்களை அவருக்கு முந்தி அல்லது அவருக்கு முன்னமாகவே தாங்கள் பாராளுமன்றத்தில் கேள்விகளாக போடுவது அல்லது பாராளுமன்ற அமைச்சர்களிடம் கேள்விகளாக கேட்கின்ற விஷயங்கள் வடபகுதியினுடைய ஆளுந்தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா செய்கின்ற விடயங்களை உடனுக்குடன் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவதன் காரணமாகத்தான் இவ்வாறான விஷயங்களை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து விட்டு அந்தந்த விடயங்களை உடனுக்குடனே தாங்கள் செய்கிறத சமூக ஊடகங்களை பதிவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டு போயிருக்கலாம். அண்மையில் இந்த நெடுந்தீவில் போய் எப்படி அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வீடியோ எடுத்து
சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த விடயங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடபகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி வடபகுதியில் இருக்கின்ற அமைச்சர் திரு சந்திரசேகரன் உட்பட எல்லாருமே வந்து உடனடியாகவே ஓடிப்போய் எங்கே நெடுந்தீவில் வந்து என்னென்ன செய்வதும் மட்டும் இல்லாமல் விமல் ரத்நாயக்கா உட்பட எல்லாருமே அந்த பகுதிக்கு விஜயம் செஞ்சதை காணக்கூடிய இருந்தது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் போன உடனே அந்த இடத்து மக்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து ஆதரவை கூட்டி விடுவார்கள், தங்களுக்கு ஆதரவு குறைஞ்சி விடும் என்பதற்காகவே அந்த பகுதியில் போன விஷயம் பெரிய ஒரு விஷயமாக சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் இந்த 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 டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய ஒவ்வொரு விஜயமும் அல்லது ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஆளும் தரப்புக்கு பெரும் ஒரு தலைவலியாக இருக்கிறது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஆளும் தரப்பை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த எவ்வளவுதான் பலம் பொருந்திய யானையாக இருந்தாலும் யானையினுடைய தும்பிக்கைக்குள் ஒரு எறும்பு போய் கடிக்க துவங்கினா அது எப்படி தும்பிக்கையால் அடித்து சாகும் அப்படின்றத மரணத்தை, ஒரு யானையினுடைய மரணத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு எறும்பால முடியும் அப்படின்றது போல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற ஒரே ஒரு சுயேட்சை கட்சி பாராளுமன்ற உறுப்பினரால் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரிய பலம் வாய்ந்த ஒரு அரசாங்கத்தை ஆட்டுவிக்க முடிகிறது அப்படின்றது உண்மையில் எல்லாராலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இவற்றை போற்ற வேண்டும் என்று சொன்னால் டாக்டரை பொறுத்தவரையில் டாக்டர் அவ்வளவுக்கு கஷ்டப்படுவது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பாராளுமன்றத்தில் முன்வச்சு ஒவ்வொரு விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அண்மையில் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களை ஞாபகப்படுத்தி விடுறேன். இந்த வடபகுதியில் இருக்கின்ற இந்த காணிகள் சம்பந்தமான கேள்விகளை பாராளுமன்றத்தில் வந்து கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் இளையல் சட்டத்தின் அடிப்படையில் வந்து முன் வச்சதால் என்ன மாதிரியான எவ்வளவு காணிகள் இராணுவத்தினுடைய பிடியில் இருக்குது, எவ்வளவு காணிகள் வைத்தியசாலையினுடைய பிடியில் இருக்குது, எவ்வளவு காணிகள் கொடுக்க போகிறீங்க, இப்படி நிறைய கேள்விகளை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன் வச்சிருந்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியாகி இருந்தன. ஆனால் இதற்கான பதில்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலாலில் அமைஞ்சிருக்கின்ற வைத்தியசாலை, இராணுவத்தினருக்காக உபயோகிக்கப்படுகின்ற வைத்தியசாலையை வந்து கொடுக்க போவது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளில் வந்து துப்புரவு பணிகள்லாம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே விவசாயமோ அல்லது வந்து வேறு எந்த விதமான நடவடிக்கைகளும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி இராணுவத்தினர் பக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி இந்த காணிகள் சம்பந்தமாக எந்த ஒரு தீர்க்கமான முடிவையுமே வந்து ஆளும் தரப்பு சொல்லவில்லை. ஆட்சி அமைக்கின்ற பொழுது இராணுவத்தினோட பிடியில் இருக்கின்ற அத்தனை காணிகளையும் நாங்கள் மக்களிடம் கொடுப்போம் என்று சொல்லி வந்த ஆளும் தரப்பு இன்று இந்த காணிகளை கொடுப்பதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றது இப்போ வந்து பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதை வச்சுக்கொண்டு இன்னமும் காணி வருது என்று சொல்லி பூச்சாண்டி காட்டிக்கொண்டு அல்லது வந்து அதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்கின்ற கட்சிகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இப்பொழுது வட பகுதியினுடைய வலிகாமம் பகுதியினுடைய மக்களினுடைய காணிகள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆளுந்தரப்பிலிருந்து பதில்கள் சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த பகுதியில் சென்று அது எப்படி அந்த காணிகளை என்னென்ன நடக்கிறது அப்படின்ற சம்பந்தமாக எல்லா விடயங்களையுமே வந்து வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அவற்றை எப்படி மீட்பது சம்பந்தமாக இனி பாராளுமன்றத்தில் அடுத்தடுத்து வருகின்ற அரசாட்சியாளர்களிடம் தான் இது சம்பந்தமாக கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட பல விடயங்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றி தவறான கருத்துக்களை எவ்வளவுதான் பரப்பினாலும் அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய உதவி பணத்தில் வாழ்கிறவர்கள் இங்கிருந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து களமாடுவது யாருன்னு சொன்னால் அங்கிருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களுக்காக உண்மையாக நேர்மையாக குரல் கொடுக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் போல ஒரு சில அரசியல்வாதிகளும் மட்டுமே. மற்றபடி இந்த ஒரு சில சின்ன விஷயங்கள்ல இருந்து
அரசியல் லாபம் தேடி குளிர்காய்கின்ற மற்ற அரசியல்வாதிகளுக்கோ அவர்களுக்கு துணை போகின்ற புலம்பெயர் தேசத்தில் அல்லது இல்லத்தில் வாழ்கின்றவர்களுக்கும் இதனுடைய வலியும் வேதனையும் புரியாது. ஆக மொத்தத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வளர்ச்சி இப்பொழுது பெரிய ஒரு பேசுபொருளாக இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய இந்த அரசியல் பிரசன்னத்தில் இந்த 1.5 வருடங்களை தாண்டி இந்த காலப்பகுதியில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளுடைய போலி அரசியல் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் நிதர்சனமாக என்னால் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.